அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு வருவதாக சொன்ன நிறுவனங்களே பேக் ஆஃப் செய்யும் நிலையில்தான் ஸ்டாலினின் ஆட்சி இருக்கிறது என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். கொரிய நாட்டைச் சேர்ந்த ஹவாசிங் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதாக அறிவித்துவிட்டு தற்போது ஆந்திராவில் தொழில் தொடங்க உள்ளதாக இபிஎஸ் சொல்ல நிலையில் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள் என்ன? தென்கொரிய நாட்டை சேர்ந்த ஹவாசிங் நிறுவனமான இந்த காலனி தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க உள்ளதாக அறிவித்திருந்த நிலையில தற்போது தமிழகத்தை விட்டு அந்த தொழிற்சாலை ஆந்திர மாநிலத்தில முதலீடு செய்வதாக பத்திரிகையில் வந்த செய்தியை சுட்டிக்காட்டி தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளமான எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மும்பை முதலமைச்சர் 4 ஆண்டுகளாக வெளிநாடு சுற்றுலா, உள்ளூரில் முதலீட்டாளர் மாநாடு என ஷோ காட்டியதால் தமிழ்நாட்டிற்கு என்ன பயன் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். வருவதாக சொன்ன நிறுவனங்களே பேக் ஆஃப் செய்யும் நிலையில் தான் ஸ்டாலினின் ஆட்சி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தி இருக்கிறார். சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கு, படுகொலையில் பெண்கள் பாதுகாப்பு, விண்ணை முட்டும் கமிஷன் ஊழல்கள் என அடிப்படையே சீர்குலைந்த இந்த ஆட்சியில் விளம்பர மாடல் நிகழ்ச்சிகளுக்கும் வர்ணஜால விளம்பரங்களை காட்டினால் மட்டும் தொழில் நிறுவனங்கள் வந்துவிடுமா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொம்மை முதலமைச்சர் தான் இப்படி என்றால் அவர் அரசில் தொழில்துறைக்கு வாய்த்திருக்கும் அமைச்சரோ வெள்ளை பேப்பரை காட்டும் அமைச்சராக தான் இருந்து வருகிறார். இத்தகைய வெறும் ஷோ ஆஃப் ஆட்சியாளர்கள் நடத்தும் ஆட்சியில் எப்படி தொழில் தமிழகத்திற்கு வரும் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். புதிய தொழில்களால் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்று நம்பிய தமிழக இளைஞர்களை ஏமாற்றிய கையாளாகாத அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்று நம்மை விட்டு சென்றிருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் வருகின்ற 2026 அதிமுக ஆட்சி அமைந்ததும் மீண்டும் தமிழ்நாட்டை தேடி வரும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.